ஹரிக்குமார் அவர்களின் பார்வதி தேவியின் பாதங்கள். கூடியிருந்து குலாவி மகிழும் இணைந்த குடும்ப வாழ்க்கையின் இனிமையே தனி இன்ப ரசனை. கனிவான உள்ளமும் ஒட்டுறவு பிணைப்பும் மென்மையான இயல்பும் கொண்ட ஒரு கேரள பெண் பாச பந்தங்களில் ஆழ்ந்து மகிழும் மென்மையை பழைய உறவுகளுக்கும் வாழ்வுக்கும் ஏங்கும் உள்ள பாங்கை மிக அற்புதமாக சித்தரிக்கிறது இந்த மலையாள கதை. மழைக்காலத்து இரவு. மண் வாசனையை பரப்பிக்கொண்டு புது மழை ஆரம்பித்துவிட்டது. மாதவி தோட்டத்து மரங்களுடன் வளர்ந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்ப விருட்சங்களையும் உறுப்பினர்களையும் நினைத்து கொண்டாள். மெல்ல ஜன்னல் வழியாக அடைமழை பொழிவது தெரிகிறது. காற்றில் மரக்கிளைகள் வேகமாக அசைக்கின்றன. தென்னை மரங்களின் உச்சியில் இளங்குருத்துக்கள் நடனமாடுகின்றன. ஓட்டுக்கூரையில் மழை நீர்த்துளிகள் விழுவது கேட்கிறது. கிளைகளின் உரசலும் ஒலிக்கிறது. கூடவே தவளைகளும் சில்வண்டுகளும் ஓயாமல் சோகமாக கத்துவது தலைவேதனை. இவ்வளவு ஒலிகளும் ஏதோ ஒரு தாளகதிக்கு அடங்கி வெளிப்படுவதும் தெரிகிறது. இவ்வளவுக்கும் மேலே கம்பீரமான கடல் அலைகளின் இரைச்சல், ஆர்ப்பரிப்பு, அற்புதம். இதெல்லாம் எர்ணாகுளத்தில் இல்லை. அருகில் சமுத்திரம் இருந்தாலும் அலைகள் சப்திக்கிறதும் இல்லை. கேவுவது போல் லேசான ஒலி ஓசை கேட்கும். ரேஷன் கடைக்காரரை போல எப்பொழுதும் படபடப்பு, பாசாங்கு, அமுத்தல். இங்கு உள்ளது போல மரங்களின் உரசல் ஒளி கூட இல்லை. மரங்களா? எங்கே அவை? ரவி திரும்பி படுத்திருந்தவன் தூங்கினதாக தெரியவில்லை. மாதவி கேட்டாள், என்னங்க தூங்கிட்டீங்களா? இல்லை. வியப்புடன் ஏறிட்டு பார்த்தான். என்ன வேணும்? கூடவே ஒரு கொட்டாவி. ஒண்ணுமில்ல, வர்ற சனிக்கிழமை கோட்டப்படி போகலான்னு இருக்கேன். ரவி எழுந்து உட்கார்ந்தான். பிறகு ஒரு கழித்து படுத்தபடி, என்ன சொல்லற என்றான். நான் கோட்டப்படி போகலாம்னு இருக்கேன். வர்ற சனிக்கிழமை போகவா? இரவு தூங்குவதற்கு முன்பாக ரவி மாதவியிடம் பேச்சு கொடுப்பதில்லை. அவள் சொல்வதை கேட்கும் பதில் சொல்லுவதும் இல்லை. அவசியமானால் என குறிப்பாக குரல் எழுப்புவான். இந்த ஊர் பயண பேச்சு எழுந்ததும் வழக்கத்தை மீறி 2 வார்த்தை பேசினான். இது மாதவியின் ஆத்மாவின் கோரிக்கை குரல். இவள் மேற்கொள்ளும் புனித திருத்தல யாத்திரை. மாதவி சுணங்கி சோம்பியிருந்தாலும் கை தவறி பாத்திரங்கள் கீழே விழுந்து கவனம் இல்லாமையால் இயங்கினாலும் ரவி சொல்லிவிடுவான், மாதவி, நீ திருத்தல யாத்திரை புறப்படும் நேரம் வந்தாச்சு. இந்த முறை இப்படி பேசவில்லை. பாத்திரம் ஏதும் கை தவறி விழாததாலோ, எதிர்பாராமல் அடைமழை பொழிய துவங்கியதாலோ, மின்னல் வெட்டுகிறது, இடி முழங்குகிறது, வெம்மையை விரட்டிவிட்டு குளுமையான காற்று ஜன்னல் வழியாக தழுவுகிறது. போர்த்தி கொண்டு முடங்கி ஒருக்களித்து படுக்கும் தூக்கமே தனி சுகம். இது பொல்லாதனம். என்ன ஆச்சு? தூங்குகிறவனை எழுப்பிட்டியே, மன்னிச்சிடுங்கோ, படுத்துக்குங்க. மாதவியின் குரலில் விசனம். இந்த மழை லேசான இரைச்சலுடன், தனித்த காற்றுடன் தாய் தாலாட்டு பாடி கை விசிறியால் காற்றெழுப்பி உறங்க வைப்பது போல கண்ணயர செய்கிறது. உறக்கம் கிறங்க வைக்கத் தொடங்கும் போது ஒருவரை எழுப்புவது பிசக்கு, பொல்லாதனம். ரவி படுத்து கொண்டதும் மாதவியை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு, நீ இந்த சனிக்கிழமை கிளம்பி போகலாம் என்றான். உங்களுக்கு கஷ்டமா இருக்குமே? ஒரு கஷ்டமும் இல்லை.
காலையிலேயே வேலைக்காரி தங்கம் டீ போட்டு கொடுத்து சமையலை செய்து விட்டு போயிடுவா. மேற்கொண்டு காரியங்களை நானும் பிள்ளைகளும் சேர்ந்து செய்து கொள்வோம். கஷ்டமே தெரியாது. மறுநாளும் விடாது மழை பெய்து கொண்டே இருந்தது. பஸ்ஸிலிருந்து இறங்கி ஒற்றையடி பாதை நோக்கி திரும்பியதும் மாதவியை நீர் படிந்த சகதி எதிர்கொண்டது. 4 நாள் முன்பு பொழிந்த மழையின் நசநசப்பு இன்னும் காயவில்லை. மாதவி செருப்புகளை கையில் எடுத்துக்கொண்டாள். உள்ளங்காலில் உறைக்கும் சில்லிப்பு உடலுள் பரவியது. மூங்கில் தோப்புக்கு அப்பால் முந்திரி மரங்கள் பூத்திருப்பதை மலர் வாசனை தெரிவித்தது. இந்த மனம் இவளுக்கு மிக உவப்பு. சிறுமியாக இருந்தபோதே இவள் விரும்பி நாடியது. 20 வருடங்களுக்கு பிறகும் இந்த நடைபாதையில் இந்த வாசனை விலகவில்லை. இனி மழை பெய்ய பெய்ய இந்த பாதையின் அழுகின இலைகளின் அலாதியான வாசம் மகிழம்பூ மணத்துடன் கலந்து வரும். வெளிகேட்டை கடந்து மாதவி வீட்டின் முன் கூடத்திற்கு வந்து சேர்ந்தாள். என்னங்க, அங்க பாருங்க, வந்திருக்கிறது யாருன்னு பாருங்க. ராமன் சார் வெளியே வந்தார். வேட்டி, தோளில் துண்டு, உற்சாக உவகையுடன் கேட்டார். அடடா, மாதவியா? நம்ப முடியலையே. ரவி வீட்டை விட்டு போக சொல்லிட்டானா? சாரதா அக்கா சிரித்து கொண்டே, ரவி இவ்வளவு சீக்கிரமா வெளியே போக சொல்ல மாட்டானாக்கும் என்றாள். முற்றத்தில் துளசி மாடத்தில் முல்லை படர்ந்து பூத்திருந்தது. மாதவி உள்பக்கம் வராமல் முற்றத்தில் நின்றபடியே முல்லையை நுகர்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்தாள். பழைய முல்லை கொடி இன்னும் பூத்துக் கொண்டிருந்தது. ஆமாம், மழை பெய்யத் தொடங்கினால் இது பூக்கத் தொடங்கும். மாதவி சிறுமியாக இருந்த போதும் இதே மாதிரி முல்லை கொடி இதே முற்றத்தில் படர்ந்திருந்தது. முற்றத்து மூலையிலேயே பக்கோடா செடிகள் சுயவரத்துக்கு புடைசூழ வந்திருக்கும் ராஜகுமாரனை போல காட்சியளித்தன. பக்கத்தில் மல்லிகை செடிக்கு கீழே பூக்கள் உதிர்ந்து கிடந்தன. நீ இங்கே வந்து உட்காரு சாரதா, அக்கா அழைத்தாள். என்னம்மா நிற்கிறா பாரு, ராமன் சார் ரசித்தபடி சொன்னார். ஒரு கையில செருப்பு ஜோடி, மறு கையில பை. இந்த முற்றத்திலேயே குடியிருக்க வந்திருக்கிறாள் போலிருக்கு. இவள் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த இடத்திற்கு தனி பாதை போட்டு கொடுத்துடுவோம். ஆமாம், இந்த முல்லை கொடிக்கு பக்கத்திலே இருந்திருக்கலாம். மாதவி முருவளித்தாள். அடுக்களை அறையிலிருந்து லேசாக புகை பரவியது. காலை சிற்றுண்டி தயாராகும் வாசனை எட்டியது. அரிசி மாவை வறுத்து தேங்காய் துருவல் கலந்து நீராவியில் வேக வைக்கிற வாசனை. அசலான புட்டு. மாதவி சொல்லிக் கொண்டே வெளிமுற்றத்தை கடந்து வீட்டுக்குள் வந்து சேர்ந்தாள். உள்கூடத்தை கடந்து சமையலறை பக்கம் சென்றபோது குடும்பத்தார் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து கொண்டார்கள். அக்கா, அத்தான், ராமன் சார், அக்கா மகள் சுப்ரியா, வேலைக்காரி பாருக்குட்டி, 2 பூனைக்குட்டிகள் வெளுப்பும் கருப்பும். இவை மாதவியின் கால்களோடு இணைந்து தழுவி கொஞ்சிக் கொண்டிருந்தன. எல்லோரும் உள்குடத்தில் சாப்பாட்டு மேஜை எதிரில் அமர்ந்தார்கள். காற்றில் பசும்புல் வாசனை கமழ்ந்தது. தொழுவத்திலிருந்து பசு கத்துவது கேட்கிறது. அடுக்கலையிலிருந்து விறகு எரியும் வாசனை வருகிறது. வெயில் வெளிச்சமும் படர்கிறது. இதெல்லாம் அவளுக்கு திருமணமாகிற வரைக்கும் சொந்தமாக இருந்தன. கடந்த 15 வருடங்களா இவை விலகிவிட்டன. சில தினங்களுக்காவது இவைகளுடன் சொந்தம் கொண்டாடி கூடி குழாவ இங்கு வந்து போகிறாள். வருடத்திற்கு 2 முறையாவது. அக்காவும் அத்தானும் மேசையின் எதிர்ப்புறம் உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இடது பக்கம் சுப்ரியா. ரவி, இந்த பெண்ணுக்கு சரியா சாப்பாடு போடுறதில்லைன்னு நினைக்கிறேன். ராமன் சார் வழக்கம் போல கேலி செய்ய தொடங்கினார். இவளை நிம்மதியா சாப்பிட விடுங்க, கேலி கிண்டல் வேண்டாம். வீணக்கா சொல்கிறேன்.
இவள் உடம்பை பாரு, எவ்வளவு ஆவலாய் சல்தியாய் சாப்பிடுகிறாள் பாரு. சாப்பிடட்டுமே, உங்களுக்கு என்ன கஷ்டம்? மாதவி புன்சிரிப்புடன் வாய் நிறைய அள்ளி போட்டு கொண்டாள். மகளே, இப்போதுதான் வெந்து எடுத்தது, நல்ல சூடு, கொஞ்சம் புட்டு போட்டுக்கோ. பாருக்குட்டி பரிவுடன் உபசரித்தாள். வேண்டாம், கொஞ்சம் அதிகம் சாப்பிட்டா இங்க உள்ளவங்களுக்கு பயத்தை வலிக்குது. போதும் தாயே. ஐயோடா, நான் கிளம்புறேன். இப்பவே வீண் வம்பு, வயலில வேலை கிடக்கு. ராமன் சார் துண்டை தோளில் போட்டுக்கொண்டு எழுந்தார். வெறுப்பேத்துறதை விட வெளியே போறது நல்லது, அப்படிதானே சுப்ரியா கண்ணு? மாதவி அக்காள் மகளை பார்த்து கேட்கவும், சிறுமி தலையசைத்து ஆமோதிக்கவும் எல்லோரும் கலகலப்பாக சிரித்தார்கள். மாதவி ஓர் அட்டை பெட்டியை எடுத்து காட்டி, சுப்ரியா கண்ணு, இது என்ன சொல்லு என்றாள். எனக்கு தெரியும். பெட்டியை வாங்கி திறந்தாள். ஒரு அழகிய பெண் பொம்மை. முந்தைய 4 குழந்தைகள் இவளுக்கு, இது 5வது. சின்ன குட்டி குடும்பம் வளருது. ராமன் சார் சொல்லிக்கொண்டே வெளியே போனார். சுப்ரியா ஓடி போய் உள்ளே இருந்த 4 பொம்மைகளையும் மேஜை மீது வரிசையாய் வைத்து பக்கத்தில் புதிய பொம்மையும் அமர்த்தினாள். சித்தி, இது கண்ணை மூடிக்கிட்டு அழகா சிரிக்குது. சுப்ரியா, நாம் 2 பேரும் குந்துமணி பொறுக்கிட்டு வரலாமா? கிளம்பு. சிறுமி மகிழ்ச்சியுடன் புறப்பட்டாள். மாதவி, மீன்காரி அம்மா வந்திருக்காள், வாங்கட்டுமா? வாங்கு, கறி செய்யேன். நம்ம மாதவி பெண்ணுக்கு வதக்கல் கறிதான் பிடிக்கும், செய்திடுறேன். பாருக்குட்டி சிரித்து கொண்டே மீன் வாங்க போனாள். புதிய பொம்மையை இடுக்கு பிடியா, சித்தி கிளம்புங்க, அவசரப்படுத்தினாள் சுப்ரியா. இதோ வந்தேன். வழியில் புல்தரையில் வண்ணத்து பூச்சிகள் கோலமிடுவது போல் அமர்ந்து பறந்து விளையாடின. ஒரு நாள் வண்ணத்து பூச்சி வீட்டுக்குள் பறந்து வந்தது. அம்மா சொன்னாள், இது நல்ல சகுனம், லட்சுமி கடாட்சம் வரும். சுப்ரியா விழி விரிய பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அப்படியா? ஆமா, நாம பிடிச்சு கொண்டு வரக்கூடாது, அது தானா வரணும், அப்போதுதான் அதிர்ஷ்டம் வரும். அம்மா, நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் இல்லையா? பின்ன கிடைச்சதும் நிறைய பொம்மைங்க வாங்கலாம்ல. தாய் மகளை ஏக்கத்துடன் பார்த்தாள். இவளுக்கு ஒரு பொம்மை கூட அப்பா வாங்கி கொடுப்பதில்லை, எல்லாமே மாதவி வாங்கி கொடுத்ததுதான். குழந்தைக்கு ஆவல் இருக்காதா? ஒவ்வொரு தரையும் அக்காவும் அத்தானும், நீ செல்லம் கொடுத்தாதே, இந்த பெண்ணை பிடிவாதக்காரியாக்க விடுகிறாயே மாதவி என்பார்கள். குந்துமணிகள் மரத்தின் கீழே நிறைய கொத்து கொத்தா விழுந்து கிடந்தன. இருவரும் சேகரித்து மரத்தடியில் உட்கார்ந்து சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். சித்தி, ஒரு பாத்திரம் கொண்டு வந்திருக்கலாம், மறந்துட்டேன், இவ்வளவு கொட்டி கிடக்கும்னு நினைக்கல. பரவாயில்ல சுப்ரியா, வாழை இலையில பொட்டலம் கட்டி கொண்டு போகலாம். தோட்டத்தில் நிறைய மரங்கள், மா, பலா, புளி, மகிழ மரம், தேக்கு. மாதவிக்கு தாய் வழி பாட்டியின் ஞாபகம் வந்தது. சுப்ரியா போல இருக்கும்போது தினமும் காலையில பாட்டியுடன் இங்கு உலா வருவாள். முற்றத்தில் வளைய வருவாள். ஒவ்வொரு மரத்தையும் செடியையும் தொட்டு தொட்டு பார்ப்பாள். மொக்கு விட்டதா, பூத்ததா, கிளைத்ததா, தழைத்ததா, தளிர் கிளர்ந்ததா, இப்படி நுணுக்கமாக பார்ப்பாள். 2.5 ஏக்கர் நிலத்துல விளைந்திருந்த எல்லா தாவரங்களும் பாட்டிக்கு அத்துப்படி, பாட்டி மூலம் பேத்திக்கு அத்துப்படி. ஒரு நாள் காலையில உலாத்தி விட்டு பாட்டியும் பேத்தியும் வீட்டுக்கு வந்தார்கள். வெளித்தோட்டத்துல 2 ஆட்கள் கயிறும் கோடாரியுமாக நின்று கொண்டிருந்தார்கள். தென்னை மரங்கள் இடையே வளர்ந்திருந்த வேறு சில மரங்களை வெட்டி துப்புரவாக்க அப்பா ஏற்பாடு செய்திருந்தார். விஷயம் தெரிந்ததும் பாட்டி அதிர்ந்து போனாள். கண்டிப்பாக சொல்லிவிட்டாள், ஒரு மரத்தையும் வெட்டக்கூடாது, இடைஞ்சல் ஒன்னும் இல்லை, நட்டு வளர்க்க வக்கு இல்லாவிட்டாலும் வெட்டி போட வந்துடுவானுங்க. அம்மா, இதெல்லாம் எதுக்குமா?
உபயோகம் இல்லாத விருத மரங்கள். இதுகளை அப்புறப்படுத்தினா தென்னை வளமா காய்க்கும், 2 மடங்கு குறுத்து விடும், கொலை தள்ளும். அப்பா பணிவா எடுத்து சொன்னார். அதெல்லாம் கூடாது, இப்போது காய்க்கிறதே போதும், 2 மடங்காம், 2 மடங்கு. பாட்டியின் கோபத்தை கண்ட அப்பாவுக்கு சிரிப்பு வந்தது. சரிம்மா, எதையும் வெட்ட வேண்டாம். தொழிலாளிகளை திருப்பி அனுப்பிய போது பாட்டி அவர்களை அழைத்து அரை நாள் கூலி கொடுத்து அனுப்பினாள். மகனே, நான் காலமானாதும் நம்ம தோட்டத்திலிருந்து எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது. வெளியில இருந்துதான் விலைக்கு கட்டைகளை வாங்கணும், தெரிஞ்சுக்கோ. பாட்டி குரலில் தீர்மானமும் ஏக்கமும் தொனித்தன. சித்தி, என்ன யோசிக்கிறீங்க? மாதவி நடப்பு நிலைக்கு திரும்பினாள். நான் என் பாட்டி நினைப்பிலே மூழ்கியிருந்தேன். நீ பார்த்ததில்லை இல்ல? வெளிவராந்தாவில் போட்டோ மாட்டிருக்கோம், பார்த்திருப்பியே. அவங்க பேத்திகள் தான் உன் அம்மாவும் நானும். இந்த பாட்டியிலிருந்து இந்த வீட்டுல வரிசையா பெண்கள் தான். பாட்டிக்கு 2 மகள்கள், அவங்களுக்கும் ஒவ்வொரு பெண்ணு. மூத்தவளுக்கு உங்க அம்மா, இளையவளுக்கு நான். நான் தான் இந்த வழக்கத்தை மாத்தியது. என் 2 பிள்ளைகளும் காட்டு பூனைகள். எனக்கு மகள்தான் ரொம்ப விருப்பம். சித்திக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கோ? மாதவி சுப்ரியாவை கனிவுடன் பார்த்தாள். ஆர்வத்துடன் என்னை பார்க்கிறாள். என்ன? என் பதிலில்தான் இவள் வருங்காலமே இருக்கிற மாதிரி. பிடிச்சிருக்குடி. 2 கன்னங்களிலும் முத்தமிட்டு ரொம்ப பிடிச்சிருக்குடி கண்ணே என்றாள். சுப்ரியா புது மலர் போல் மலர்ந்து பொலிந்தாள். இருவரும் வீடு திரும்பினார்கள். சுப்ரி, நீ ஸ்ரீ பார்வதி தேவியின் திருப்பாதங்களை தரிசிக்கிறாயா? விளங்காமல் இல்லை என்றாள். ஒரு செடியில் வெள்ளை பூக்களை நிறைய பூத்திருந்தன. மழையை கண்டதும் மலர் குலுங்கும் செடி. அதிலிருந்து ஒரு பூவை பறித்து இடது கையில் தலைகீழாக வைத்துக்கொண்டு கேட்டாள். சுப்ரி, இது எப்படி இருக்கு? ஒரு பாதம் போல் இருக்கு சித்தி. ஆமா, இதுதான் பார்வதி தேவியின் திருப்பாதம். பாட்டி எனக்கு காட்டி கொடுத்தாள். அப்புறம் நானே பறித்து பாதம் மாதிரி வைத்து பார்ப்பேன். ஓணம் பண்டிகையில இந்த பூவை நிறைய கொண்டு வந்து இந்த மாதிரி வைத்து கோலம் அமைப்பேன். ஓண திருவிழா தினத்துல ஸ்ரீ பார்வதி தேவி இதன் வழியாக நம் இல்லத்துக்குள் எழுந்தருள்வாளாக்கும். சுப்ரியா விழிகளை மலர்த்தி நோக்கினாள். வர்ற யோனத்துல நானும் இப்படியே பூக்கோலம் போடுறேன் சொல்லிக்கொண்டே அழகான மண் மடங்கு ஒன்றை எடுத்து வந்தாள். சேகரித்த வந்த குந்துமணிகளை அதில் கொட்டி வைத்தாள். சித்தி, போன ஆருத்திரா தரிசனம் பண்டிகை சந்தையிலேயே அம்மா இதை வாங்கினாங்க. இன்னொரு சிறு பாண்டத்தில் சிறு குந்துமணிகளை நிரம்பியிருந்தன. தன்னை போலவே இவளுக்கும் இந்த ஆசையெல்லாம் நிரம்பி இருப்பதைக் கண்டு மாதவி மகிழ்ந்தாள். பக்கத்தில் கண்மூடி திறக்கும் பொம்மைகள். சுப்ரியாவின் உலகம் எவ்வளவு மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கிறது. மாலையில் அடைமழை. ஓட்டுக்கூரை மேல் சரளை கற்களை கொட்டுவது போல நீர்வீச்சு ஒலித்தது. காற்றில் மரக்கிளைகள் தாறுமாறாக ஆடின. பாக்கு மரங்களின் ஆட்டம் அதிகம். மாடி அறையில் ஜன்னல் எதிரே சுப்ரியாவை அணைத்துக்கொண்டு மாதவி மழையழகை ரசித்துக் கொண்டிருந்தார். இளம் வயது நினைவுக்கு வந்தது. எவ்வளவு மகிழ்ச்சியான நாட்கள் அவை. வார்னிஷ் வாசனை சூழ்ந்த அறைகள், கருங்காலி மரத்தில் செய்த அழகான கட்டில்கள், மேசைகள், நாற்காலிகள், நிறைய படங்களும் பொம்மைகளும் நிரம்பிய பூஜை கூடம். எதிரே மச்சு, பெரிய மரைப்பட்டி மர பெட்டியில் நிறைய அரிசி. அந்த புழுங்கல் அரிசியின் மனமே தனி. அடிக்கடி பெட்டியை திறந்து அந்த வாசனையை நுகர்வதில் தனி சுகம் கண்டவள் இந்த மாதவி. இப்பொழுது சுப்ரியாவும் அதே போல இருப்பாள். சித்தியும் மகளும் மாடியில என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? நான் இங்கே தேடிக்கிட்டு இருக்கேன். மாடிப்படிகளை கடந்து வரும் சாரதா அக்காளின் குரல் கேட்டது. ஒண்ணுமில்லை அம்மா,
நாங்க மழை பெய்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். சாரதாவின் குரலில் கவலை தெரிந்தது. இந்த வாட்டி மழை முன்னதாகவே தொடங்கிடுச்சு. என்னாகுமோ? வரப்போகும் நாட்களின் சங்கடங்களை பற்றி முன்னறிவிப்போ, ஈரிப்போ, சகதியோ தொல்லைப்படுத்தும் மாலை பொழுது இருட்டும் சுணக்கமும் கொண்டு மந்தமாக இருக்கும். துணிகள் காயாமல் அரை பூராவும் தொங்கும். கூடவே ஆடி மாதத்து பஞ்சம், பற்றாக்குறை, வருத்தம். மாதவி ஆடி மாதத்து மாலை பொழுதுகளை நினைவுபடுத்திக் கொண்டிருந்தாள். சிம்ம ராசினி. ஆவணி தொடங்கும் வேளையில வேலைக்காரி பாருக்குட்டி பழைய முறத்தில் சாம்பல் கலந்த அரிசி சோறு உருண்டை, உடைந்த சட்டி, பழைய ஜாமான்கள் எல்லாவற்றையும் வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து போட்டுவிட்டு, அக்காக்காரி வெளியே போ, லட்சுமி தங்கை உள்ளே வா என்று கூவிக்கொண்டே வீடு பூராவும் கையில் மங்கள தீபத்துடன் சுற்றி வருவாள். நானும் சாரதா அக்காவும் சிறுமிகள் பாருக்குட்டியை பின்தொடர்ந்து அதே போல கூவிக்கொண்டு போவோம். பிறகு மழை கொட்டும். அந்தி பொழுதில் பூஜை அறையில் தட்டில் வைக்க 10 விதமான பூக்களை தேடி அலைவோம். மாதவிக்கு ஆவணி மாதத்து மாலை பொழுதுகள் மிகவும் பிடிக்கும். சாந்தமான சந்தியா காலம். ஒரு இலை கூட அசைவதில்லை. கருமுகில்கள் கவிந்திருந்தாலும் வெளிச்சம் இருக்கும். தொலைவில் உள்ள தேவாலயத்திலிருந்து சண்டை நாதம், சங்கொலி, மணியோசை கலந்து கேட்கும். இதெல்லாம் சேர்ந்து தூய்மை உணர்வை, பாசபந்தத்தை மாதவியிடம் வளர்த்திருந்தன. அக்கா, பாருக்குட்டி ஆவணி பிறக்கும்போது மூதேவியை விரட்ட கைவிளக்கு ஏந்தி வீடெல்லாம் உலா வருவாளோ? அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கே. சுப்ரியாவுக்கு எப்போ ஸ்கூல் திறக்கிறாங்க? 6ஆம் தேதி. அங்கே எல்லாம் முதல் தேதியே திறந்துருவாங்க. சுப்ரி, சந்தியா காலம் ஆயிடுச்சு, விளக்க ஏத்தி வைமா. இல்லைம்மா, மழையினால மப்பு மந்தாரம் கவிஞ்சிருக்கு. நேரமானதும் ஏத்தலாம். அதுவரை சித்தி பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறேனே. மாதவிக்கு அருகில் ஒட்டி உட்கார்ந்தாள். நீ சித்தி பெண்ணடி கண்ணு. மாதவி சுப்ரியாவை இழுத்து அணைத்து உச்சி மோந்தாள். ரொம்ப தான் செல்லம் கொடுக்காதே. வெளியே மழை தீவிரம் அடைந்தது. மூவரும் மௌனமாக வெளிப்பக்கம் பார்த்து கொண்டிருந்தார்கள். மாதவி நினைத்தாள், நான் இருக்கிற எர்ணாகுளத்துல இப்படி ஒரு மழை பெய்வதில்லை. கருமி பயல் பிச்சை போடுகிற மாதிரி தூறலும் தூவானவுமாய் விட்டு விட்டு சொட்டி தொலைக்கும். மகளே சந்தியா, கால விளக்கு ஏத்தி வைமா, போ. சுப்ரியா படிகளை கடந்து மேலே சென்றாள். சாரதா கேட்டாள், மாது, குழந்தைகளையும் ரவியையும் அங்கே விட்டுட்டு வந்திருக்கியே, அவங்களுக்கு சிரமமா இருக்காதே? மாதவிக்கு பதில் சொல்ல தோணல. இதே மாதிரி அடைமழை பெய்கிற போது நாம் இருவரும் கூழாங்கல்லுகளை வச்சுக்கிட்டு கழக்கோடி ஆட்டம் விளையாடுவோமே, ஞாபகம் இருக்காக்கா? நீ இங்க எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். அக்கா, உனக்கு நினைவிருக்கா? நம்மை தேடிக்கிட்டு பெரியம்மா வருவாங்க. நாம சடுக்குன்னு காய்களை பாவாடைக்கு அடியில தள்ளி வச்சிருவோம். சாரதா அவள் பேச்சை கவனித்ததாக தெரியவில்லை. சாரதாவிற்கு பழைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நினைவுக்கு இருப்பதில்லை. அவைகளில் மூழ்கி லயிப்பதும் இல்லை. மாதவி மாதிரி இல்லை. இவளுக்கு நிகழ்கால கவலைகளும் வருங்கால பற்றிய பயமுமே பெரும் தொல்லை. மாதவிக்கு இந்த தொல்லை இல்லை. மாதவி சாரதாவை சிறு வயதிலிருந்தே அக்காவை பார்க்கிறாள், பழகுகிறாள், எதிர்பார்க்கிறாள். மாதவி, உன் அம்மாவுக்கு திருச்சூரிலே புது வீடு கட்ட மேற்கத்திய நிலத்தை வித்துதான் பணம் அனுப்பியது. அப்போதே பாட்டி சொன்னாங்க, இந்த வீடும் இங்குள்ள நிலமும் என் அம்மா பார்கவிக்கு சேரணும்னு. பாட்டி தனக்குன்னு எதுவும் வச்சுக்கல. அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. எங்க அம்மாவும் போயிட்டாங்க 38 வயசுலயே. அப்பாவும் அதிக காலம் இருக்கல. நான் ஒண்டிக்கட்டையாயிட்டேன். பிறந்த வீட்டுல எனக்கு யாரும் நாதி இல்லை. நானும் எப்போ போய் சேருவோனோ. இந்த பெண்ணுக்கு யார் நாதி?
இதன் கதி என்னாகும்? அக்கா, நீ அப்படியெல்லாம் போக மாட்டே. நம் பாட்டிகளைப் போல நீண்ட ஆயுசா இருப்ப. தீபம், சந்தியா தீபம். கீழே இருந்து சுப்ரியாவின் குரல் கேட்டது. மாடிப்படிகள் வழியாக தீப புகை கமழ்ந்தது. தொடர்ந்து ஜீவ ஜோதியில் சுப்ரியாவின் அழகிய முகம். சித்தி, தீபம். மாதவிக்கு தீப தரிசனம் செய்து வைக்க சுப்ரியா படிகள் ஏறி மேலே வந்திருந்தாள். மாதவிக்கு பிறவி பயனை பெற்றுவிட்ட பூரிப்பு ஏற்பட்டது. மலர்ந்த பிரகாசமான அழகிய சிறுமுகத்தை உவகை பொங்க பார்த்தாள். மகளே, தீப தரிசனம் ஆச்சு என்றாள். மனதிற்குள், நீ நிறைந்த ஆயுள் வாழணும் சுப்ரி கண்ணு என்று வாழ்த்தினாள். இன்னைக்கு பொழுதுக்கு கரண்ட் வராது போலிருக்கே. மகளே, லாந்தர் ஜிம்னி எல்லாம் ஏத்தி வை, சாரதா சலிப்புடன் சொன்னாள். அப்பொழுதுதான் தெரிந்தது மாதவிக்கு வெளியே இருள் கவிழ்ந்திருக்கிறது, மழை குறைந்திருக்கிறது. அத்தான் எப்போ வருவாரு? கோயில் காரியம், சமூக தொண்டு எல்லாம் கவனிச்சுட்டு ராத்திரி 8 மணிக்கு வந்து சேருவாரு. அக்கா, நாம கீழே போகலாம். பாருக்குட்டியும் சுப்ரியாவும் தனியா இருக்கிறாங்க. படிகளில் இறங்கும்போது கீழே கூடத்தில் சுப்ரியா உறக்க நாம கீர்த்தனம் செய்வது கேட்டது. நம சிவாய, நாராயண நம, அச்சுதாய நம. பூஜை அறையில் சுப்ரியா உட்கார்ந்து கொண்டு இசைக்கிறாள். நெற்றியில் விபூதி கீற்று, எதிரே மங்கள தீபம். அவளுடைய நீண்ட நிழல் பின் சுவரில் தெரிகிறது. வருங்காலத்தில் இந்த அளவுக்கு வளருவாள் என்பதை காட்டுகிறதோ? எதிரே பீடத்தில் கார்மேக வண்ணன் இளம் கண்ணபிரானின் திருமேனி. இதற்கு பின்னால் பல தெய்வ படங்கள். கமகமக்கும் ஊதுவத்தி மனம். மாதவி சுப்ரியாவின் பக்கத்தில் ஆவலுடன் உட்கார்ந்து கொண்டாள். நான் வசிக்கும் எர்ணாகுளத்தில் இந்த புனிதமான சூழ்நிலை கிடைக்காது. கான்கிரீட் கட்டிடம், உணர்ச்சி இல்லாத ஜடமான இடத்தில் ஆத்மார்த்தமாக ஒன்றுபட இடமில்லை. இதனாலேயே பூஜை அறை அமைக்கவில்லை. சந்தியா காலத்தில் குழந்தைகளை உட்கார வைத்து நாம கீர்த்தனம், தோத்திர பாடல் இசைக்க முயற்சி செய்யவில்லை. மேலும் அந்த புருஷ பிள்ளைகள் சாயந்தர வேளையில் கண்டுபிடிக்கத்தான் முடியுமா? மாதவி கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். சிறு வயதில் பாட்டியுடன் அக்காவுடன் சேர்ந்து துதித்ததையெல்லாம் நினைத்து அதிலே லயித்தாள். அந்த ஒலிகள் காதில் உள் உணர்வில் கேட்டன. தெய்வ சந்தியம். எதிரே சுவரில் மூவருடைய நிழல்கள் நர்த்தனமாடுகின்றன. தீபச்சுடர் அசைகிறது. கற்பூர தைலம் மணக்கிறது. ஊதுவத்தி புகைந்து கமழ்கிறது. ஆஹா, அந்த ஆடி மாதத்து மழை காலத்து சந்தியா காலம் எப்படியெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இரவு சாப்பாடு முடிந்ததும் மாதவி வாசல்படி அருகில் அமர்ந்து வெளிப்புறத்தை பார்த்து கொண்டிருந்தார். எதிரே மேசையில் லாந்தர் எரிந்து கொண்டிருந்தது. வெளியே இருட்டு. மரங்களும் செடிகளும் பசுமையாக இருளோடு கலந்திருந்தன. மின்மினி மினுக்கியவாறு சஞ்சரித்தன. தான் சிறுமியாக இருந்தபோது பார்த்த மின்மினிகளின் வம்சாவளி ஜீவன்களாகத்தான் இவை இருக்கும். எத்தனையாவது தலைமுறையோ. மரப்பொந்துக்குள் புகுந்து ஒளியாட்டம் ஆடும். பொந்துகளில் எத்தனையோ விதமான குருவிகள், பூச்சிகள் வாசம் புரியும். அவைகளையும் நினைத்து கொண்டாள் மாதவி. தன் சிறு வயதில் வாழ்ந்த மின்மினி இருந்தால் மாதவி கேட்க ஆசைப்படுவாள். உங்களை பிடித்து பரீட்சித்து பார்த்துவிட்டு இருட்டில் பறக்க விடுவாளே, ஒரு குறும்பு பெண் நினைவிருக்கிறதா? அவள் நான் தானாக்கும். படுக்க போகும்பொழுது ராமன் சார் சொன்னார், நான் கீழே போய் படுத்துக் கொள்கிறேன். வேண்டாங்க, நீங்க இங்கேயே கட்டிலே படுங்க, நாங்க மூவரும் தரையிலே படுத்துக்கிறோம், மாதவி சொன்னாள். வேண்டாம் அம்மணி, அக்காலும் தங்கையும் மூச்சுடும் பேசிக்கிட்டே இருப்பேங்க. நான் தூங்க முடியாது. நான் நிம்மதியா கீழ் ரூம்ல உறங்கிக் கொள்வேன். மழை நின்றுவிட்டது. மாதவி இன்னும் மழை பெய்து கொண்டிருக்க கூடாதா என்று ஏங்கினாள். தவளைகள் கத்துவதும் தொடர்ந்து கேட்குமே, அது ரொம்ப இஷ்டம். மரக்கிளைகள் ஆடி அசையும் ஓசை, மழை பொழியும் ஓசை, காற்று வீசும் ஒலி
எல்லாம் இன்பமயம். கடல் அலைகளை எழுப்பி கர்ஜிப்பது மழை தீவிரமடையும் பொழுது தனியாக கேட்கும். இப்பொழுது கர்ஜிக்கவில்லை, அதையும் செவிமடுக்க வேண்டும். சுப்ரியா தூங்கிவிட்டாள். சாரதா மாதவியை தொட்டுக்கொண்டு, அத்தான் சொன்னாரு, உன்னுடைய திருச்சூர் வீடும் நிலமும் குறைந்தபட்சம் 5 லட்சம் பெருமாமே என்றாள். சாரதாக்கா, ஞாபகம் இருக்குதா? பாட்டி நமக்கு ஸ்ரீ பார்வதி தேவியின் திருப்பாதங்களை ஒரு முறை காண்பித்து கொடுத்தாங்களே, நினைவிருக்கா? ம். இங்கே உள்ள வீடும் நிலமும் சேர்ந்து 2 லட்சம் கூட தேராதாம். ஞாபகம் இருக்குதாக்கா? வெள்ளை அடுக்கு பூவை மல்லாத்தி வைத்து காட்டினாங்களே பாட்டி. ஓணம் பண்டிகையின் போது மாவிளங்கோலம் அமைக்கிற போது நடுவிலே அந்த பூக்களை பாட்டி காட்டினபடி வைத்து ஸ்ரீ பார்வதி திருப்பாதங்களை அமைப்போவே, ஞாபகம் இருக்காக்கா? நீ பாட்டுக்கும் ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க மாதோ. நான் சொல்றது கவனம் இல்லையாக்கும். சிறிது கடுகடுப்போடு சாரதா தொடர்ந்தாள். உன்னைத்தான் கான்வென்ட்டில் சேர்த்து படிக்க வைக்க நிறைய செலவு செய்தாங்க. அதுவும் அறுவடையாகி வந்த நெல்லையும் தானியத்தையும் வித்து பணம் பண்ணினாங்க. நான் 10வது ஃபெயில் ஆயிட்டேனே, படிப்பை நிறுத்திட்டாங்க. கல்யாணம் கூட ஆகாதுன்னு நினைச்சேன். எப்படியோ ஒரு வழியா 28 வயசுல கல்யாணம் ஆச்சு. படிப்பு நின்னது அக்கா பண்ணின அதிர்ஷ்டம். நான் கான்வென்ட்டிலே சேர்ந்தது கண்டிப்பும் கெடுபிடிப்பும் சகித்து கொண்டு கஷ்டப்பட்டு டிகிரி பாஸ் செய்தேன். என்ன பிரயோஜனம்? நான் சீரியஸா பேசினா உங்களுக்கெல்லாம் விளையாட்டா வேடிக்கையா இருக்கு. நான் இதெல்லாம் அத்தான் இடத்துல சொல்ல தொடங்கியதுமே தடுத்துடுவாரு. நான் இதுல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. யார் இடத்துல பேசுவேன்? அக்காவின் குரல் தழுதெழுப்பதை மாதவி உணர்ந்தாள். அவள் இடுப்பை அணைத்து கட்டிக்கொண்டாள். அக்கா, நீ ஒரு மக்கு. எனக்கு இன்னொரு வீடு எதுக்கு? திருச்சூரில் இருக்கிறது எனக்கு போதும். அது அப்பா சம்பாதிச்சது. நான் தான் ஒரே வாரிசு. எனக்கு 2 ஆண் பிள்ளைகள். இன்னொரு வீடு வேணும்னா அவங்க கட்டி கொள்ளட்டும், வாங்கி கொள்ளட்டும். இந்த வீடு நிலம் எல்லாம் உனக்குத்தான் அக்கா சேரணும், சுப்ரியாவுக்கு தான் சேரணும். சுப்ரியா என் மகள் இல்லையா? பார்த்தியா, மறந்துட்டேன். நாளைக்கு காலையில என்னோட அவளையும் எர்ணாகுளம் கூட்டி போறேன். பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு முன்னே ரவி இங்க கொண்டு வந்து விட்டுடுவார். என் மகன்களுக்கு சுப்ரியா கேட்ட உசுறு. கட்டாயம் கூட்டிட்டு வரணும்னு உத்தரவு போட்டு இருக்கானுங்க. அப்போ பத்திரம் எழுதி எங்க பேருக்கு மாத்திடலாமே. இப்போ பொதுவா இருக்கிறதுனால பின்னால ஏதாச்சும் வில்லங்கம். மாதவிக்கு இது முறையாகப்பட்டது. பின்னாலே வருகிற தலைமுறை எப்படி இருக்குமோ இப்போதே சரிப்படுத்தி விடுவது நல்லதுதான். இப்போதைக்கு நாங்க அக்கா தங்கைங்க அன்பாய் ஆதரவாய் இணக்கமா இருக்கிறோம். சொத்து கைமாறினதும் அந்நியமாயிடுவோமோ? இந்த உரிமை ஒட்டுறவு விடுபடுமோ? இங்க சுவாதீனமா வந்து தங்க முடியாமல் போகுமோ? அக்காவின் மனசும் மாறிடுமோ? இந்த பழைய தரவாட்டு வீட்டுல வாழ்ந்து மூதாதையர்கள் என்னை ஒதுக்கி விடுவார்களோ? இந்த வீடும் இதன் பழைய உறவும் இங்கு வளர்ந்த பந்தபாசமும் வாழ்ந்த இளைய பிரயாயத்து நினைவுகளும் எத்தனை இனிமையானவை, ஆத்மார்த்தமானவை. அக்கா, கலங்காத, அழறியா, அசடு. மாதவி பாசத்துடன் சாரதாவை அணைத்து கொண்டாள். நான் நாளைக்கு திருச்சூரில் இறங்கி அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து சொல்லிட்டு போறேன். சீக்கிரமா இந்த வீட்டையும் நிலத்தையும் முழுக்க சாரதா அக்கா பேருக்கே எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு போறேன். வேண்டாம் மாது, ஒன்னும் சொல்லாத. என் அப்பா காலமானதும் சித்தப்பா தான் என்னை வளர்த்து ஆதரித்தார். நன்றி கட்டவள் என்று நினைப்பார். நான் உன் பேரையே எடுக்க மாட்டேன். என் சொந்த விருப்பம் தீர்மானம்னு சொல்ல போகிறேன். இதையெல்லாம் முன்பே ஒழுங்குபடுத்தியிருக்கலாம். செய்து விட்டால் ஒருவேளை பழைய பந்தபாசம் எல்லாம் விலகிவிடுமோ என்கிற பயம் இருக்கு. அக்கா, இதெல்லாம் உனக்கு புரியாது. சாரதா பதில் சொல்லவில்லை. சிறிது நேரத்துக்கெல்லாம் தூங்கி போனாள். மாதவி முன்னோர்களின் நினைவில் ஆழ்ந்திருந்தாள். அவர்கள்தான் பந்தம், பாசம், நேசம், ஒட்டுறவு எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள்.
இன்றைக்கும் அவர்களுடைய அன்பு பார்வை, வாஸ்தாலிய அணைப்பு தன்னை குழாவுவதை உணர்கிறாள். குறிப்பாக அம்மா பாட்டியின் அரவணைப்பு. புள்ளினங்களின் கலகலப்பு கூவல்கள் கேட்டு மாதவி எழுந்தாள். ஜன்னல் வழியாக இந்த இனிய ஒலிப்புகள் வருகின்றன. வெளிமுற்றத்திலுள்ள மாமரத்திலிருந்துதான் பட்சிகள் கூவுகின்றன. இவ்வொலிகளில் புகார் இருக்கிறது, குதூகலம் இருக்கிறது, நன்றி துணிக்கிறது, அன்பு வெளிப்படுகிறது, வெறுப்பும் புலப்படுகிறது. இந்த பறவைகளின் கூவல்களை தனித்தனியாக வகைப்படுத்த சிறு வயதிலிருந்தே மாதவி முயன்று கொண்டிருக்கிறாள். வெற்றி பெறவில்லை. ஒரு கூவல் மற்றதை தொடர்கிறது. சுரபேதங்கள் கொண்ட சங்கீதம் போல ஒலிக்கிறது. இடையில் புதிய பறவைகளின் ஒலிகளும் கலக்கின்றன. இந்த கலவை இசையில், பறவைகளின் இனிய ஒலியில் மயங்கி மாதவி உறங்கிப் போனாள். பிறகு கண் விழித்த போது காக்கைகள் கரைவது கேட்டது. மாலை வரையில் இங்கு சுற்றி கொண்டிருப்பவை இவைகள்தான். சாரதா மகளிடம் எர்ணாகுளம் போகிறதை பற்றி சொன்னாள். மகிழ்ச்சியில் திளைத்தாள் சிறுமி. மாதவி மாடியிலிருந்து இறங்கி வரும்போது சுப்ரியா குளித்து ட்ரெஸ் செய்து கொண்டு தயாராக இருந்தாள். சிவப்பு பூக்கள் பதித்த பட்டு கவுன், சொக்காய் எடுப்பாக இருந்தது. சுப்ரியா, உன்னை சித்தி அழைச்சிக்கிட்டு போறேன், டிஃபனுக்கு அப்புறம், தெரியுமோ? அக்கா, நான் நேத்துக்கே சொல்ல மறந்துட்டேன். என்ன அது? எனக்கு காலையிலேயே நீராரம் தேங்காய் சட்னி தான் டிஃபன். ஓ, உனக்கு பிடிச்ச ஐட்டம். அக்காவுக்கு நினைவிருக்கும். தரையிலே அமர்ந்து நீராரம் சட்னி காலையிலேயே விரும்பி சாப்பிடுவாள் மாதவி. பலா இலையை ஸ்பூன் மாதிரி மடித்து கொண்டு உறிஞ்சி சப்பு கொட்டி சாப்பிடுகிற விதரணையே தனி. மேஜை நாற்காலியெல்லாம் அப்பொழுது கிடையாது. அக்காவுக்கு அப்போ நீராரம் பிடிக்காது. மோர் விட்ட கஞ்சியும் சட்னியும் பிடிக்கும், பழஞ்சோறும் பிடிக்கும். 20 தேங்காய் மட்டை உரித்து ஒரு சாக்கில் கட்டியிருந்தது. இன்னொரு கோணிப்பை சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது. மாது, 2 அன்னாச்சி பழம், கொஞ்சம் செவ்வாழை, மாங்காய் ஊறுகாய் வச்சிருக்கிறேன். ரவிக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். காலையிலேயே எழுந்ததும் அக்காவும் அத்தானும் இதையெல்லாம் பங்கீடு செய்து வைத்திருக்கிறார்கள். என்னாலேயே சுமைகளை கொண்டு போக முடியாதே. திருச்செந்தூர் வரைக்கும் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன், அத்தான் வாக்களித்தார். ஒரு பாட்டில் பசுநெய் இருக்கு, அதையும் பையிலே வைக்கிறேன் சாரதா. சாரதா அக்கா சொன்னாள். மாதவி சிரித்தாள். ஒவ்வொரு முறையும் இவள் இங்கு வரும்பொழுது இப்படித்தான். சுமை சேரும். எவ்வளவு வைத்தாலும் அக்காளுக்கு திருப்தி ஏற்படாது. இவர்கள் அங்கு எர்ணாகுளம் வரும்பொழுது இந்த ஜாமான்கள் எல்லாம் கூடவே வரும். தங்கைக்கும் இந்த வீட்டில், தோட்டத்தில் உரிமை பங்கு இருக்கிறதில்லையா? நான் மட்டும் அனுபவித்தால் நியாயமாகுமா? அக்கா இப்படித்தான் நினைக்கிறாள். பாவம், அப்பாவி பெண். தன்னைத்தானே விதிமுறை வகுத்துக் கொள்பவள். பசுநெய் வேண்டாம், ரவிக்கு ரத்த அழுத்தம், கொண்டு போனால் எல்லாத்தையும் சாப்பிட்டு விடுவாரு, உபத்திரவாதம். மாதவி தடுத்தாள். சிற்றுண்டிக்கு பிறகு மாதவி சுப்ரியாவை அலங்கரித்தாள். தலை பின்னி 2 ஜடைகளாக்கி ரிப்பன் முடிந்து பூச்செருகி படிய வைத்தாள். முகம் கழுத்துக்கெல்லாம் வாசனை பவுடர். கண்களுக்கு மை தீட்டினாள். நெற்றியில் சின்ன பொட்டு, கன்னத்தில் திருஷ்டி புள்ளி. என் மகள் ராஜகுமாரி மாதிரி ஆயிட்டாள். ராமன் சார் மகிழ்ந்து போனார். சுப்ரியாவை முக்காலி மீது அமர்த்தி 2 கால்களுக்கும் சதங்கை கொலுசுகள் அணிவித்தாள். மாதவி தரையில் அமர்ந்தவாறு பதுவிசாக கொலுசுகளை பொருத்தினாள். அழகான தந்தம் போன்ற கால்கள், சின்ன சின்ன பிஞ்சு விரல்கள். சுப்ரி, நீ பார்வதி தேவியின் திருப்பாதங்களை நீ கண்டதுண்டோ? வெள்ளை அடுக்கு பூவை திருப்பி காட்டி சொன்னியே, அதான சித்தி? இல்லை, இங்கே இருக்கு. வெள்ளி கொலுசுகள் பூட்டிய இளம் பாதங்களை 2 கைகளிலும் ஏந்தியவாறு மாதவி சொன்னாள். இதுதான் ஸ்ரீ பார்வதி தேவியின் திருப்பாதங்கள். தலை குனிந்து அந்த இளம் பாதங்களை பக்தி பரிவோடு முத்தமிட்டாள் மாதவி. முற்றும்.